ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மே மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நற்செய்தி பணி செய்வதற்காக கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார் என்கின்ற உணர்வோடு கூட நம்முடைய பணிகளை தொடர ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு சிந்தனைகளை கொடுத்திருக்கின்றார். அருமையான பிள்ளைகளோடு இணைந்து இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஜாதியாய் அவருடைய சொந்த ஜனங்களாய் அழைத்திருக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அக்கினி நட்சத்திரம் இன்றைய தினத்திலிருந்து தொடங்கி இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருடைய பாதுகாவல், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாக ஆண்டவருடைய பாதுகாவல் நம்மோடு இருக்கின்றதை உணர்கின்றோம். ஒருவேளை இந்த பாடலின் வழியாக ஆண்டவருடைய பாதுகாப்பை உணர்ந்தவர்களாக நாம் இணைந்து பாடலாம். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு கூட அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். ஒருவேளை இந்த காலங்களிலே பனித்துளியாய் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும்படியாக, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கின்றதை உணர்ந்தவர்களாக கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார்.
நம்முடைய கண்ணீரை காண்பவராய், நமக்கு ஆத்துமாவிலும் சரீரத்திலும் சுகம் தருபவராய், நம்மோடு கூட இணைந்து பயணிக்கின்ற ஆண்டவர் இந்த ஆராதனை நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை பாதுகாக்கிறது என்ற உணர்வு, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட பயணிக்கிறது என்ற உணர்வு, ஆகவே ஜெபத்தை கேட்கிறவராய், விண்ணப்பத்திற்கு பதில் தருகின்ற ஆண்டவராய், நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரை நாம் ஆராதித்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். Gracias.
செவிகளிலே அவருடைய வார்த்தையை போடுகிறது. அவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் நம்முடைய செவிகளை துணிக்கிறதை உணர்வோம். தீராத பிரச்சனையோடு கூட வந்திருக்கலாம், தீராத வேதனையோடு கூட வந்திருக்கலாம், சொல்ல முடியாத பாரத்தோடு கூட வந்திருக்கலாம், கவலையும் கஷ்டமும் நிறைந்த சூழ்நிலையில கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டவர்களாய் வந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார், இன்றைக்கு ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு அவருடைய மனதுருக்கம் நம் மீது கடந்து வந்திருக்கிறது. அன்பானவர்களே, அவருடைய வல்லமையின் அபிஷேகம்
தலை எண்ணெயால் அபிஷேகப்பட்டு நீ பாத்திரம் நிரம்பி வழிகின்ற சூழ்நிலை அவர் ஒரு விடுதலையை, இனம் புரியாத சுகத்தை, இனம் புரியாத அதிசயத்தின் அற்புதத்தை செய்கின்ற ஒரு நேரம் பார்க்கிறேன். மகிமையின் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார் என்றால் ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர், விண்ணப்பத்திற்கு பதில் தருகின்றவர் நம்முடைய ஆண்டவர். நீண்ட நாட்களாக நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றதை அறிந்திருக்கின்றவர் நம்முடைய ஆண்டவர். உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு, உன்னுடைய கஷ்டத்திற்கு ஒரு பதில் உண்டு, உன்னுடைய வேதனைக்கு ஒரு பதில் உண்டு, உன்னுடைய நோய்க்கு இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். எத்தனையோ அற்புதங்களை, அதிசயங்களை இதே ஆராதனை நேரத்திலே அநேகர் பெற்று வருகின்றதை உணர்ந்திருக்கிறோம், சாட்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அற்புத சுகமளிக்கும் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய கரம் மனதுருக்கத்தின் கரம், அவருடைய கரம் மனதுருக்கத்தின் கரம் இன்றைக்கு நம் மீது வல்லமையாய் கடந்து வந்திருக்கிறது, மகிமையாய் கடந்து வந்திருக்கிறது, விடுதலை தரும்படியாய் கடந்து வந்திருக்கிறது. சுகமளிக்கும் ஆற்றல் இன்றைக்கு எந்த இடத்திலே வேதனையோடு கூட இருக்கிறோமோ, எந்த சரீரத்தின் உறுப்புகளிலே பாரத்தோடு கூட இருக்கிறோமோ, எந்த சரீரத்தின் உறுப்புகளின் வேதனைக்காக, வியாதிக்காக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோமோ, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவரே, கண்ணீரை காண்கின்ற ஆண்டவரே, எனக்கு சுகம் தாரும் சுவாமி. இன்றைக்கு எனக்கு ஒரு சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட விற்கும். எனக்கு ஒரு சுகத்தை தாருங்க ஆண்டவரே. கண்ணீரோடு கூட, பாரத்தோடு கூட அவரை நோக்கி பார்க்கிறவர்களை ஆண்டவர் இன்றைக்கு விடுதலையின் வாழ்வுக்குள்ளாய் நடத்துகின்றார். ஆண்டவர் ஒரு சுகத்தின் வாழ்வுக்குள்ளாய் நடத்துகின்றார். சிங்கக்கவியில விழுந்தது உண்மைதான், அக்கினி நெருப்புல சூழலில விழுந்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். ஆண்டவர் என்னை தூக்கி எடுக்கின்றார். சுட்டரிக்கும் அக்கினி என்னை ஒன்றும் சேதப்படுத்தார். இந்த பயங்கரமான பொல்லாத வியாதி என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. இந்த கடன் பாரங்கள் என்னை சேதப்படுத்தாது. இந்த பிரச்சனைகள் என்னை சேதப்படுத்தாது. என்றால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். நான் சிங்கக்கவியில போய் கிடந்தாலும், அக்கினி நெருப்புக்குள்ள வாழ்ந்தாலும், பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும், ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகின்றது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்படியாக என்னுடைய வாழ்க்கை பார்க்கிறோம் நிரம்பி வழிவதற்கு, நிரம்பி வழிவதற்கு, நிரம்பி வழிவதற்கு ஒரே உமக்கு நன்றி என்று சொல்லி உங்களை மனதார ஸ்தோத்தரிப்போம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பரிபூரண கிருபையின் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிப்போமா, மனதார ஸ்தோத்திரிப்போம். ஐயா வாழ்க, வாழ்க,
தேவாதி தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தில், இந்த ராஜாதி ராஜாவுடைய மகிமையின் பிரசன்னத்தில், அந்த கர்த்தாதி கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தில் ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய பலனை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வானத்தில் பூமியில் சகல அதிகாரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, நாமம் வாழ்க 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 என்று சொல்லி வாழ்த்தி இருக்கிறோம் சுவாமி. ராஜாதி ராஜானின் வாழ்க, கர்த்தாதி கர்த்தானின் வாழ்க என்று வாழ்த்தி இருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு விடுதலையை, இன்றைக்கு ஒரு சுகத்தை, இன்றைக்கு ஒரு கடன் பாரத்திலிருந்து ஒரு நிம்மதியை எங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் மன்னாவை நீர் எங்களுக்கு பொக்கிஷமாக தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்படுவீராக. தொடர்ந்து உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட இடைப்படுவீராக. பிரசனம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்வதாக. அக்கினி நெருப்பு போன்ற ஆயுதங்கள் எங்களை நோக்கி கடந்து வந்தாலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவருடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கிறது. நம்பிக்கையோடு கூட உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த சுட்டெரிக்கும் அக்கினியின் சூழ்நிலைகள் எங்களை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாதவர்கள். ஆண்டவரே, எந்த வெப்ப சலனமும் எங்களுடைய உடலிலே பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு எங்கள் திருச்சபையின் குடும்பத்தின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக, அடைக்கலமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். எங்கே நாங்கள் போனாலும் வந்தால், எங்கே நாங்கள் வெளியே சுற்றித் திரிந்தாலும் உங்களுடைய பாதுகாவலுடைய பராமரிப்பு ஆண்டவரே பகலில் குளிர்ச்சியான வேளையின் சூழ்நிலையாக எங்களுக்கு கட்டளையிடப்படுவதாக. இந்த அக்கினி நட்சத்திரத்தின் சூழ்நிலைகள், இந்த அதிகமான வெப்ப சலனத்தின் சூழ்நிலைகள், இந்த கோடை காலத்தின் அளவுக்கு அதிகமான ஒரு தட்பவெப்ப மாறுபாடுகள் எந்த விதத்திலும் எங்களை சேதப்படுத்தாதபடி, எந்த விதத்திலும் எங்களுக்கு பாதிப்பு உண்டாக்காதவாறு, எந்த விதத்திலும் தேவையற்ற இடையூறுகள் எங்களுடைய உடலிலோ உள்ளத்திலோ ஏற்படாதவாறு தேவ பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் செல்கின்றோம். நீர் கொடுத்த அதிகாரத்தினால் இயற்கைக்கு நாங்கள் கட்டளையிட்டு செல்கின்றோம். எங்களுக்கு ஒரு தெய்வீக பாதுகாவலை, நீர் இனம் புரியாத பாதுகாவலை